நான் கேட்டேன் நேற்று, என்னண்ணே 9 மணிக்கு விற்கிறீங்க, யாருன்னு வருவாங்க, ஏன்னு 9 மணிக்கு விற்கிறீங்க கேட்டேன். என் மேலே அக்கறை இருக்கிறவங்க வருவாங்கடா அப்படின்னாங்க. அப்படி அவர் மேலே அக்கறை இருந்து வந்த எல்லாருக்குமே இந்த சமயத்தில் பெரிய ஒரு வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறோம். அஜயன் பாலா சொன்ன மாதிரி ரொம்ப ரசனக்காரர் அவர். எங்களுக்கு ஆண்டன் சக்காவாகட்டும், அப்புறம் வந்து சிங்கி சைத் மாத்தவ், அகிர குர்சோவா எல்லாரையும் அறிமுகப்படுத்தி, ஓ இவங்கெல்லாம் இருக்கிறாங்களா சினிமாவுக்குள்ளே, இதுதான் சினிமாவான்னு சொல்லி எங்களை மாதிரி ஆட்களுக்கு, கிராமத்தில் இருந்த எல்லாருக்குமே வந்து உலக சினிமாவை அறிமுகப்படுத்தி ரொம்ப ஒரு ரசனையான ஒரு ஆள். ஏதாவது கவிதையை சொன்னால் உடனே 500 ரூபா கொடுப்பாரு. First of all, I would like to thank my God Jesus and then director M.R. Bharati sir. எனக்கு இந்த ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்ததுக்கு ஒரு பிக் தேங்க்ஸ். சாரை மீட் பண்ண உடனே அது ஒரு சென்னையில் தான் ஷூட் பண்ணணுன்னு பேசிகிட்டு இருந்தோம். அப்புறம் இதை வந்து ஊட்டியில் பிளான் பண்ணலாம் சார் அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சார். ஒரு பார்க்குக்கு போய் ஒயிட் ஷார்ட்ஸ் லேண்ட்ஸ்கேப்ஸ் எடுத்துகிட்டு வா, ப்ளஸ் வந்து 2 பேர் நடக்கிற மாதிரி மட்டும் எடுத்துகிட்டு ஃபோன்லேயே எடுத்துகிட்டு வந்து எனக்கு அனுப்பிச்சி விடுன்னு சொன்னார். ஸோ நெக்ஸ்ட் டே காலையில் போய் ஷூட் பண்ணி ஃபோன்லேயே எடுத்து சார் கண்பறதுக்கு முன்னாடியே சார் சொன்னார், சொல்லாமல் நம்ம ஊட்டியில் தான் ஷூட் பண்ணுறோன்னு சொன்னார். ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. ஸோ அங்கே போனதுனால நல்ல கிளைமேட்ஸ், கலர்ஸ், இந்த மாதிரியான விஷயங்கள் ரொம்ப அருமையாக இருந்தது. ஒரு சின்ன டீமாக போய் சூப்பராக பண்ணோம். ஸோ தேங்க்யூ ஸோ மச் சார். தேங்க்ஸ் ஃபார் த வண்டர்ஃபுல் ஆப்பர்ச்சுனிட்டி அண்ட் தேங்க்யூ ஆல். தேங்க்யூ ஆல். ஃபஸ்ட்டு என்னோடய நன்றி சொல்லணுன்னா என்னோடய டைரக்டர் சாருக்கு தான் சொல்லணும். அவர் பார்க்குறக்கு ஆக்சுவலாக குழந்த தான், இயல்பாகவே வந்து அவர் குழந்த தான். அந்த செட்லேயே ஆகட்டும், அவர் பேசுகிற விதமாகட்டும், அப்ரோச் பண்ணுற விதமாகட்டும், அப்படியே குழந்தைத்தனமாக இருக்கும். வாய்ப்பு கொடுத்ததுக்கு நன்றி சார். என்னை அழகாக காமிச்ச சாலமன் சார் நன்றி சார். ஃப்ரேம்ஸ் எல்லாம் அவ்வளோ பியூட்டிஃபுல்லாக வச்சு என்னை அவ்வளோ அழகாக காமிச்சதுக்கு ரொம்ப நன்றி சார். இந்த ஈவெண்ட்டோட ஹீரோ இளமாறன் சார். நான் பாட்டு கேட்ட உடனே சொன்னேன் சாலமன் சார் கிட்ட, ஞாபகம் இருக்கா சார்? சார் இது வந்து பிளேலிஸ்ட்டில் கண்டிப்பாக எல்லாத்துக்கும் வரும் அப்படின்னு சொல்லியிருந்தேன். சொன்ன மாதிரியே வந்து எல்லாத்துக்கும் ஒரு ஃபேவரட் சாங்காக அமைஞ்சிருக்கு. எடிட்டர் சார் அகமத் ப்ரோ, நாங்கள் ப்ரிவ்யூ ஷோவில் பார்த்தோம், அவ்வளோ கிறிஸ்பாக எடிட் பண்ணியிருந்தார், நல்லா இருந்துச்சு. தேங்க்யூ ப்ரோ, தேங்க்யூ ஸோ மச். டயலாக் ரைட்டர்ஸ் ஹேமந்த் ப்ரோ, நானும் அவரும் ரொம்ப நிறைய டிஸ்கஸ் பண்ணியிருப்போம் இந்த படத்தில். எனக்கு என்ன சேஞ்சஸ் வேணுனாலும் அவர்கிட்ட தான் கேட்பேன், வித் டைரக்டர் சாரோட அப்ரூவலோட. அந்த ஃப்ரீடம் வந்து டைரக்டர் எனக்கு கொடுத்துருந்தாரு. ஹேமந்த் ப்ரோ, தேங்க்யூ ஸோ மச். அப்புறம் என் கூட நடித்த கோ ஆர்டிஸ்ட் எல்லாருக்கும் நன்றி. ஹரிஷா, சாஸ்தா, அதுக்கப்புறம் எல்லா இந்து ஆல்ரெடி தெரியும், எல்லாருக்கும் நன்றி. இப்போது என்ன சொல்கிறது, ரொம்ப நர்வஸாக இருக்குது. இது என்னோடய முதல் ஸ்டேஜ் தான் ஆக்சுவலாக. ட்ரீம் கேர்ள் அப்படின்ற ஒரு ப்ராஜெக்டில் அறிமுகமாக இருக்கேன் ஹீரோவாக. ஆக்சுவலாக இது வந்து என்னோடய ட்ரீம் ப்ராஜெக்ட் தான், ஏன்னா ஃபஸ்ட் ப்ராஜெக்ட் எல்லாத்துக்கும் ஸ்பெஷல் தான். நான் இந்த மேடையில் நிற்கிறேன் அப்படின்னா அதுக்கு முழுக்க ஒரு காரணமாக இருந்த ஒரே ஒரு பர்சன் என்னோடய லைஃப்பில் என்னோடய அப்பா மட்டும்தான். ஏன்னா அவர் மட்டும்தான் என்னை நம்பினார். இந்த சினிமா அப்படின்னு நான் தேர்ந்தெடுக்கும்போது என்னோடய ஃபேமிலி யாருமே நம்பலை, என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் யாருமே நம்பலை, என்னோடய அப்பா மட்டும்தான் நம்பினார். ஆக்சுவலாக அவர் தான் சொன்னார், நீ போட நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொன்னார். அப்பா இப்போது என் கூட இல்லை, ஸ்டில் மேலேருந்து பார்த்துட்ருப்பாருன்னு நினைக்கிறேன். அடுத்தது என்னோடய அம்மா. அவங்க என்றைக்குமே வந்து என்கிட்ட எதுவுமே எதிர்பார்த்தது கிடையாது இப்போ வரைக்குமே. நான் எவ்வளோ சம்பாதிக்கிறேன், என்ன ஏது அப்படின்லாம் எதுவுமே கேட்டுக்கவே மாட்டாங்க. எந்த ஒரு கமிட்மெண்ட்டுமே நான் எடுத்துக்கிட்டது இல்லை. இப்போ என்னோடய லைஃப்பில் அவங்களோட லைஃப்பில் யார் முக்கியம்னு பார்த்தா நான் மட்டும்தான். அம்மா வந்திருக்காங்க சார், அம்மாவை கூப்பிட்டுக்கலாமா ஸ்டேஜில் ஒரே ஒரு டைம்? மேலே மட்டும் பார்த்து அழகுபடுத்திக்கிட்டோம். இந்த ஆப்பர்ச்சுனிட்டி மிஸ் பண்ண விரும்பலை. தேங்க்யூ. கூப்பிட்டுக்கிட்டோமா?
ஆக்சுவலாக ரொம்ப நன்றி சார். ஏன்னா இந்த ஆப்பர்ச்சுனிட்டிக்காக தான் ரொம்ப இயர்ஸாக நான் கஷ்டப்பட்டுட்டு இருந்தேன். தேங்க்யூ ஸோ மச். இன்னொரு பர்சனுக்கும் நான் ரொம்ப தேங்க் பண்ணணும், என்னோடய அக்கா. எமோஷ்னலாகவும் சரி, ஃபினான்ஷியலாகவும் சரி, என்னோட பின்னாடி நிற்கிற ஒரே ஒரு பர்சன் வந்து என்னோடய அக்கா மட்டும்தான். அக்கா துபாயில் இருக்கா, பார்த்துட்ருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஓகே, ரொம்ப எமோஷ்னலாக பேசிகிட்டு இருக்கேன்னு நினைக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச் எல்லாருக்கும், இங்கே வந்த எல்லா பத்திரிகை நண்பருக்கும், கெஸ்ட்டு எல்லாருக்கும், என்னோடய கோ ஆர்டிஸ்ட், டைரக்டர், கேமராமேன் எல்லாருக்குமே நன்றி. இது முதல் ஸ்டேஜ் இல்லை, இன்னும் மேலே மேலே போகணும். அதுக்கு மீடியாவோட சப்போர்ட் கண்டிப்பாக தேவை. கண்டிப்பாக எல்லாருக்கும் இந்த ட்ரீம் கேர்ள் அப்படின்ற ஒரு ப்ராஜெக்ட்டு பிடிக்கும்னு நினைக்கிறேன். எங்களோட பாட்டை நாங்கள் முடிச்சிட்டோம், இனி வந்து உங்கள் கையில் தான் இருக்குது ஜட்ஜ்மெண்ட்டு. சரி, ஓகே, நல்லா வரும்னு நானும் என்னோடய டீமும் நம்புகிறோம். அதுக்கப்புறம் மேலே இருக்கவன் தான். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ சார். எண்ணிய முடிதல் வேண்டும், நல்லவே எண்ணல் வேண்டும். மகாகவி பாரதியோட வரிகளோட உங்கள் வந்திருக்க எல்லாருக்கும் இனிய காலை வணக்கம். பாரதி ரொம்ப ஸ்பெஷலான ஒரு மனிதர் எங்கள் எல்லாருக்குமே. அவர் ஒரு சில பல வருடங்களுக்கு முன்னாடி ஒரு கதை வச்சுருக்கணும், வாங்க ஒர்க் பண்ணுங்க சொல்லி. அப்போ நாங்கள் யாருமே வந்து டேரக்டர்ஸ் ஆகலை. லிங்குசாமி, பாலா சக்திவேல், நான், பிருந்தா சாரதி எல்லாருமே கூட்டிகிட்டு போய் கதை பேசாமல் எல்லாருக்குமே நல்லா சமைச்சு போட்டு ஜாலியாக இருங்க, சந்தோஷமாக இருங்க, கதையெல்லாம் அப்புறம் பேசிக்கலாம்னு சொல்லி சேலையூரில் ஒரு பெரிய ஒரு ரெசார்ட்ஸ் மாதிரி ஒரு இடத்துல எங்களை வந்து கூட்டிகிட்டு போய் கதை பேசுகிறது, படம் பண்ணுறது எவ்வளோ ஈஸியாக அப்படின்னு சொல்லி எங்களை வந்து கூல் பண்ணி தான் வந்து வேலையை ஆரம்பித்தார். பாரதி எனக்கு வந்து மாம்பழத்தோட வீடு இருக்குது, அசோக்புரர் வீடு இருக்குது, ஈசிஆரில் வீடு இருக்குது, நிறைய சொத்து வச்சுருக்கிறாரு. ஆனால் அவர் சம்பாதிச்ச எல்லா சொத்தோட மிகப்பெரிய சொத்து வந்து பிசி சீரன் சார், மருது சார், மேடல் இருக்க எல்லாருமே தான். நான் கேட்டேன், நேற்று என்னென்ன 9 மணிக்கு விற்கிறீங்க, யாருன்னு வருவாங்க, ஏன்னு 9 மணிக்கு விற்கிறீங்க கேட்டேன். என் மேலே அக்கறை இருக்கிறவங்க வருவாங்கடா அப்படின்னாங்க. அப்படி அவர் மேலே அக்கறை இருந்து வந்த எல்லாருக்குமே இந்த சமயத்தில் பெரிய ஒரு வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறோம். அஜயன் பாலா சொன்ன மாதிரி ரொம்ப ரசனக்காரர் அவர். எங்களுக்கு ஆண்டன் சக்காவாகட்டும், அப்புறம் வந்து சிங்கி சைத் மாத்தவ், அகிர குர்சவா எல்லாரையும் அறிமுகப்படுத்தி இவங்கெல்லாம் இருக்கிறாங்களா சினிமாவுக்குள்ளே, இதுதான் சினிமாவான்னு சொல்லி எங்களை மாதிரி ஆட்களுக்கு, கிராமத்தில் இருந்த எல்லாருக்குமே வந்து உலக சினிமாவை அறிமுகப்படுத்தி ரொம்ப ஒரு ரசனையான ஒரு ஆள். ஏதாவது கவிதையை சொன்னால் உடனே 500 ரூபா கொடுப்பார். ஞாபகம் இருக்கானே? ஆமாம். எல்லா நகையும் விற்ற பிறகு நகைகள் போடாத சமூகத்திற்கு, மதத்திற்கு மாறி இருக்கிற அக்கான்னு அழுதுகிட்டு 1000 ரூபா கொடுத்தாரு. அந்த மாதிரி என்ன சொல்கிறது, ரொம்ப இயல்பாக அவருக்கு வந்து நீ ரொம்ப சினிமாவில் கஷ்டப்பட்டு அப்படியே வறுமையில் இருந்து அப்படி படம் பண்ண அவசியமே கிடையாது. அவங்க எல்லாருக்குமே தெரியுமான்னு தெரியல, சாரில் தான் பதிப்பகம்னு ஒன்று வச்சுருக்காரு அவர். அதில் கிட்டத்தட்ட ஒரு 1000 புத்தகங்கள், இன்ஜினியரிங் காலேஜ் புக்ஸ் வந்து அவர் வெளியிட்டிருக்கிறாரு. அன்னை வந்து கல்லூரிக்கே போகாத ஒருத்தர் கல்லூரியில் படிக்கிற மாணவர்களுக்காக ஒரு 1000 புக்கை வெளியிட்டிருக்க சாரில் தான் பதிப்பகம் கிட்டத்தட்ட பல கோடி ரூபாயில் ஒன்று டவுன் ஓவர் பண்ணிகிட்ருக்கு. அதுவே அவருக்கு மிகப்பெரிய வெற்றி. சினிமாலாம் ஜாலியாக இருக்கும்டா, கஷ்டமே படக்கூடாதுடா, நம்ம என்ன வருது சொல்லணும். நான் அடிக்கடி கேட்குறப்ப சொல்லுவார், உலகத்துக்காக நீ எதையுமே மாற்றிக்காத, நீ செய், அதை உலகம் ஏற்றுக்கும். ரொம்ப ஜாலியாக இருப்பார். இதுவுமே வந்து அந்த ஒரு அடிப்படையில் தான் ட்ரீம்களை உருவாக்கி இருக்கிறாரு, பார்த்தாலே தெரியுது. என்கிட்ட ஒரு நாள் பேசினார் ஈவினிங், இப்படி ஒரு கதை இருக்குடா, ட்ரீம்கள் இருக்குடா, ஷூட்டிங் போகணும் அப்படின்னாரு. எந்த மாதம் போகிறேன்னு, நாளைக்கு காலையில் போகிறேன்டாரு. ஒரு வரி கதையோட ஒரு நம்பிக்கையோட கிளம்பி போய் இன்றைக்கி உங்கள் முன்னாடி அழகான ஒரு ட்ரீம்கள் ரொம்ப ஒரு சக்ஸஸ்ஃபுல் படமாக வந்திருக்குது. நான் சில ஃபுட்டேஜ்லாம் பார்த்தேன், ரொம்ப யூத்ஃபுல்லாக இருந்திருக்குது. அண்ணன் வந்து எல்லாருமே நீண்ட கால நண்பன்னாரு. அவர் வந்து இப்போ பீட்டா குழந்தைகளுக்கும் கதை வச்சுருக்கிறாரு, எடுப்பாருன்னு நான் சொல்லிக்கிறேன். அவருக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம்.